நண்பர்களே, வருங்கால வைப்புறுதி நிறுவனத்தில் ஒரு திட்டம் உள்ளது. எம்ப்ளாயீஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது இடிஎல்ஐ திட்டம். இது மிகவும் பயனுள்ள காப்பீட்டு திட்டமாகும். ஒவ்வொரு இபிஎஃப் உறுப்பினரும் தானாகவே காப்பீடு பெறுவது, அதாவது இபிஎஃப் திட்டத்தில் உறுப்பினராக உள்ள ஒவ்வொருவரும் இந்த திட்டத்தில் உறுப்பினராகி விடுகிறார்கள். அதுவும் கூடுதல் பங்களிப்பு இல்லாமல். இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினர் இறந்தால் உறுப்பினரின் குடும்பத்திற்கு மொத்த காப்பீட்டுத் தொகையும் கிடைக்கும். இது உறுப்பினரின் சேவை காலம் மற்றும் அவரது இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை பொறுத்தது. இந்த தொகை அதிகபட்சம் 7 லட்சம் வரை இருக்கலாம். நண்பர்களே, சிபிடியின் 237வது கூட்டத்தில் இபிஎஃப்ஓ ஒப்புதல் அளித்த பிறகு இந்த திட்டத்தில் சில மாற்றங்களை செய்துள்ளது. இதனால் இந்த திட்டம் உங்களுக்கு இப்போது மிகவும் பயனுள்ளதாக மாறியுள்ளது. இன்றைய காணொளியில் இதை பற்றி பேசப் போகிறோம். நண்பர்களே, இதுவரை ஒரு வருடம் தொடர்ந்து வருங்கால வைப்புறுதி உறுப்பினர் இல்லாத பட்சத்தில் இந்த திட்டத்தின் கீழ் உறுப்பினருக்கு மிக குறைவான பலன்களை கிடைத்தது. ஏனெனில் இந்த திட்டத்தில் நிலையான குறைந்தபட்ச தொகைக்கான ஒதுக்கீடு எதுவும் இல்லை. ஆனால் இப்போது புதிய விதியின்படி ஒரு வருடத்திற்கும் குறைவான சேவையில் கூட 50,000 ரூபாய் வரை உத்தரவாதமான பலன்கள் கிடைக்கும். இரண்டாவது மாற்றம் என்னவென்றால், உறுப்பினர் இறப்பதற்கு முன்பு அதிகபட்சமாக 6 மாதம் வரை அவரது இபிஎஃப் பங்களிப்பு வரவில்லை மற்றும் இசிஆரில் அவரது பெயரை முதலாளி நிரப்பவில்லை. எனினும் உறுப்பினருக்கு இத்திட்டத்தின் பலன்கள் வழங்கப்படும். ஆனால் முதலாளி உறுப்பினரின் வெளியேறும் தேதியை உறுப்பினர் இறப்பதற்கு முன்பு தாக்கல் செய்திருக்கவில்லை என்றால் மட்டுமே இத்திட்டத்தின் பலன் வழங்கப்படும். சிபிடி செய்த 3வது மற்றும் கடைசி மாற்றம் என்னவென்றால், உறுப்பினரின் 2 வெவ்வேறு வருங்கால வைப்புறுதி சந்தா காலங்களுக்கு இடையில் 2 மாதங்கள் வரை இடைவெளி இருந்தாலும் அது தொடர் சேவையாகவே கருதப்படும். 2 சேவை காலங்களையும் இணைப்பதன் மூலம் உறுப்பினர் இத்திட்டத்தின் பலனை பெறுவார். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். எனவே எங்களது யூடியூப் சேனலான சோசியல் இபிஎஃப்ஓ-யில் எங்களின் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். மேலும் இபிஎஃப்ஓ திட்டங்களை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோவை லைக், ஷேர் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.